நம்ம சிவாய அனைவருக்கும் வணக்கம். அழகான இந்த வீடியோக்குள்ளே உங்கள் கூட நானும் வாங்க. இந்த வீடியோவில் அப்படி என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது ஆனால் நம்ம பார்த்துடலாம். உண்மையாலுமே இந்த ஒரு விஷயம் கேட்குறதுக்கு நாம் எத்தனோ ஜென்மத்துடைய புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் இல்லைங்களா. காசியில் நடந்த ஒரு நிகழ்வு என்னென்னா, நம்ம காசிக்கு ஆன்மீக பயணமாக காசிக்கு நம்ம போயிருந்தோம். அந்த காசி பயணத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்ததுங்க. இன்னும் அதை கேட்க என் மனம் இவ்வளோ விஷயம் இருக்கா காஷியில் ஆனால் சொல்லி இன்னும் நான் அதை அற்புதமான விஷயமா நான் அதை உணர்றேங்க. என்னென்னா, நம்ம காஷியில் காலையில் போய் கங்கையை தரிசனம் பண்ணுறோம். அம்பாளை அந்த இடத்துல அம்பாளை தரிசனம் பண்ணி அந்த இடத்துல குளித்து பிறகு நம்ம காசி விஸ்வநாதர் பிறகு அங்கே இருக்கிற அனைத்து ஆலயத்தையும் நம்ம போய் தரிசனம் பண்ணி காலபைரவரை தரிசனம் பண்ணி பிறகு நம்ம மாலை 6 மணி அளவில் காசிக்கு போன யாரே இருந்தாலும் கங்கா ஆரத்தி பார்க்க போயிடுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் நாங்கள் அன்னைக்கு கங்கா ஆரத்தி பார்க்க போகிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டில் உட்காந்துருக்குறோம். கங்கா ஆரத்தி பார்க்க கூட்டமாக போட்டாக நிறைய விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்கு. கங்கா ஆரத்திக்கு உண்டான பூஜையின் தயாரிப்பும் முன்னால் போயிட்டுருக்கு. அதை நம்மெல்லாம் போட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். போட்டில் உட்காந்து நம்ம அந்த கங்கா ஆரத்தி சில இடத்துல பார்த்தா நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி அந்த இடத்துல நானும் கங்கா ஆரத்தி பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த மானிட பிறவியில் காசிக்கு போனவங்க கங்கா ஆரத்தி பார்க்காம வருவது என்பது அசாத்தியமா இல்லைங்களா. அப்படி அற்புதமான ஒரு ஆரத்தி தாங்க கங்கா ஆரத்தி. அந்த இடத்துல காசிக்கு போன யாராக இருந்தாலும் உட்காந்துருவாங்க. கங்கா ஆரத்தி பார்க்காம நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆர்வத்துடன் ரொம்ப பக்தியுடன் ஆர்வத்துடன் இறை நம்பிக்கையோட கங்கா ஆரத்தி பார்க்கறதுக்காக நானும் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன். அதே நேரத்தில் நான் உட்காந்து கங்கா ஆரத்தி எப்போ பண்ணுறாங்க ஆனால் அந்த ஆர்வத்தோடு நான் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாலேருந்து ஒரு சத்தம், அம்மா. நான் சரி யாரோ கூப்பிட்றாங்க போல இருக்குன்னு திரும்பி பார்க்குறேன். பிறகு எனக்கு என்னோட கவனமெல்லாம் கங்கா ஆரத்தி பார்க்கறதுக்கு தான். அந்த கவனமெல்லாம் அதுக்கு தான் நான் கொடுத்துருக்குறேன். பிறகு யாரை கூப்பிட்றாங்க அது யாரும் தெரியல. சரி நான் திரும்பிட்டேன். அது மாதிரி திருப்பி ஒரு குரல், மா அனு சொல்கிறாங்க. என்னடா திருப்பி ஒரு குரல் வருதே, என்னது இதுன்னு சொல்லி நான் அந்த இடத்துல திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 வயசான ஒரு அப்பா. அந்த அப்பா என்னை கூப்பிட்றாங்க, மா கொஞ்சம் இங்கே பாருமா. நானும் திரும்பி பார்க்குறேன். சொல்லுங்க ஐயா, என்ன சொல்லுங்கப்பா, என்ன கூப்பிட்டீங்க? ஏற்கனவே நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா? நான் கவனம் என்னுடைய அம்பாள் மேலே இருந்தது. சொல்லுங்கப்பா, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன கூப்பிட்டீங்கன்னு நான் அந்த அப்பாவை கேட்குறேன். அப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காசிக்கு வந்திருக்கேம்மா. என்னமோ தெரில, ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்ககிட்ட சொல்லலாமா ஆனால் அந்த அப்பா கேட்குறாரு. அதுக்கு நான் சொல்கிறேன், சரிங்கப்பா சொல்லுங்கள், என்ன விஷயம்ப்பா சொல்லுங்கள், ஏதாவது உங்களுக்கு வேணுமா சொல்லுங்கள். ஆனால் நான் கேட்குறேன், இல்லைம்மா எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த அழகான காசியில் கங்கையில் உட்காந்துருக்குறோம் நம்ம போட்டில் கங்கா ஆரத்தி பார்க்க. இந்த இடத்துல எனக்கு நீ தெய்வமாக தெரியுற, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். ஆனால் அவர் சொல்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன், அப்படியா? அப்போது எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது, இந்த அழகான காசியில் எல்லா பகவான் காசி விஸ்வநாதர் எல்லா சாமியும் நம்ம பார்த்துட்டு இந்த இடத்துல கங்கா ஆரத்தி பார்க்கறதுக்காக நம்ம உட்காந்துட்டுருக்குறோம். ஒரையாக நம்மளை கூப்பிட்டு ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. எனக்கே அப்போ ஒரு திடீர் ஒரு ஷாக். அப்போ நான் கேட்குறேன், ஐயா சொல்லுங்க ஐயா, என்ன வேணும் சொல்லுங்கப்பா. ஆனால் நான் கேட்குறேன். அதுக்கு அந்த அப்பா சொல்கிறாரு. அந்த ஒரு நிமிஷம் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நானே அசந்து விட்டேன், மறந்து விட்டேன். என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நான் இயற்கையில் ரொம்ப பணக்காரன், பண்ணாத பாவம் இல்லை, ஆடாத ஆட்டம் இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க, நான் பிறவியிலேயே பணக்காரன், நான் ஆடாத ஆட்டம் இல்லை, பண்ணாத பாவம் இல்லை. அப்பெல்லாம் கூப்பிடுவாங்க, வாங்க ஐயா, யாராவது என்னை கூப்பிடுவாங்க, வாங்க ஐயா வாங்கப்பா நம்ம காசிக்கு போகலாம், நம்ம அங்கே காசி விஸ்வநாதரை போய் பார்க்கலாம், அவங்களுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு நாமெல்லாம் ரொம்ப பாக்கியசாலி, நம்ம பாவத்தெல்லாம் போய் கங்கையில் முழுகி குறைக்கலாம், காசி விஸ்வநாதர் நம்ம தரிசனம் பண்ணலான்னு சொல்லி எத்தனோ பேர் என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் நான் அப்பெல்லாம் எனக்கு இருக்கிற ஆணவம், பணம்,
அந்த பணம் என்ற பேய் ஒரு ஆணவம் என்னை சொன்னது. நான் சொன்ன விஷயங்கள் பல பேருக்கு, காஷிக்கா நாம் எதுக்குங்க இப்பெல்லாம் காஷி, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம், நல்லா ஆடி பாடி என்ஜாய் பண்ணலாம் வாழ்க்கையை, பணம் இருக்குது, பதவி இருக்குது, நாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர்கிட்ட எல்லாம் சொன்னாங்களாமா. ஆனால் அப்போ சொன்னா நான் என்கிட்ட பணம் இருக்கும்போது இருந்த நண்பர்கள், ஆனால் இப்போ என்கிட்ட யாரும் இல்லை. அப்போயால என்னை கூப்பிட்டாங்க, காஷிக்கு வாங்க வாங்க வாங்கன்னுட்டு. சில நல்ல மனிதர்கள் சிவமாய் வந்து கூப்பிட்டாங்க. ஆனால் என்கிட்ட இந்த ஆணவம் பண திமிரு என்னை வரவிடவில்லை. அப்போ என்கிட்ட நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த நிமிடம் என்கிட்ட எந்த பணமும் இல்லை, எல்லாம் கைமீறி போய்விட்டது. படத்துக்கூடிய நண்பர்களும் போயிட்டாங்க, உறவினர்களும் போயிட்டாங்க. இப்போ என்கிட்ட யாரும் எதுவும் இல்லை, வெறும் கை விரிச்சு உட்காந்துருக்கிறேன். ஆனால் இந்த நிமிடம் இந்த காஷிக்கு நான் வந்திருக்கிறேன். என் அப்பரீஷன் என்னை வந்து கூப்பிட்டுருக்காரு. நாம் நல்லா இருக்கும் போதெல்லாம் கூப்பிட்டா அந்த நண்பர்கள் என்னை கூப்பிடும்போது நான் வரவில்லை. ஆனால் அழகான இந்த நேரத்தில் பகவான் என்னை கூப்பிட்டுருக்காங்க. இதுக்காகவே நான் பாக்கியசாலியாக நான் நினைக்கிறேன். என் அப்பரீஷனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் நல்லா இருக்கும் போதெல்லாம் என்னை கூப்பிட்டாங்களே, நான் காஷிக்கு வரவில்லையே. ஆனால் இந்த நேரத்தில் என் கையில் எதுவும் இல்லை, ஆள்பலம் இல்லை, பணபலம் இல்லை, நண்பர்கள் கூட்டம் இல்லை, சொந்த பந்தம் என்ற அந்த நல் விஷயங்களும் என்கிட்ட இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் என் அப்பன் என்னை மன்னித்து, என் பாவங்களை மன்னித்து, அழகான இந்த காஷிக்கு என்னை கூட்டு வந்திருக்காங்களே. கங்கையில் குளிச்சு காஷி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணி இந்த அழகான கங்கையில் உட்கார்ந்து கங்கா ஆர்த்தி பார்க்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு எனக்கு கொடுத்துருக்காங்களே. இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டே தாயே. இப்போதான் என்னுடைய பாவங்களை நான் உணர்றேன். எனக்கு கர்ம வினைகள் பகவான் போக்கவே என்னை இங்கே கூட்டு வந்திருக்காங்க. நான் வாழ்ந்த காலத்தில், நான் திமிராக இருந்த காலத்தில் பகவான் என்னை கவனித்து கொண்டு தான் இருந்திருக்காரு போல. என்னை அப்பெல்லாம் காஷிக்கு கூப்பிட்டாங்க, வா காஷிக்கு போகலாம், ராமேஸ்வரத்துக்கு போகலாம், பகவானை வழிபாடு பண்ணலாம், கும்பிடலாம், உங்ககிட்ட பணம் இருக்கும்போது தர்மம் பண்ண சொல்லி எத்தனையோ பேர் சொல்ல நான் கேட்கல. ஆனால் இதெல்லாம் பகவான் என்னை வந்து கவனித்து கொண்டே இருந்திருக்காரு. ஆனால் எதுவுமே இல்லாத இந்த காலத்தில் பகவான் என்னை காஷிக்கு கூப்பிட்டுருக்காங்க. பாருங்க, என்னோட பாவத்தை மன்னித்து என்ன இந்த இடத்துக்கு கூட்டி வந்திருக்காங்கன்னா நான் என்ன பாக்கியம் செஞ்சேனா அனு சொல்லி அந்த அப்பா இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த அப்பா இதெல்லாம் சொல்லிட்டு, என்னமோ தெரியலம்மா, இந்த நேரத்தில் நான் உன்கிட்ட இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி என்னோட பாவத்தை போகணும்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். இது காஷி விஸ்வநாதருடைய உத்தரவு. அதுதான் இந்த விஷயமெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் பண்ணாத பாவம் இல்லை, நான் பண்ணாத தீமை இல்லை. ஆள்பலம் போய், பணபலம் போய், திமிரு போய், இப்போ எதுவுமே இல்லாமல் என் அப்பன் ஈசனை தேடிக்கொண்டு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். பகவான் எனக்கு புரிய வச்சிட்டாரு, வாழ்க்கைன்னா இவ்வளவுதான். நாம் என்னதான் ஆட்டம் ஆடினாலும், என்னதான் மாங்க இந்த வாழ்க்கையில என்கிட்ட பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு, ஜனபலம் இருக்கு, ஆள்பலம் இருக்குன்னு ஓடினாலும் கடைசியில ஒரு நாள் நாம் எல்லாம் விட்டுட்டு இறைவனுக்கிட்ட தான் போறோம் என்றது என் அப்பன் ஈசன் எனக்கு உணர வச்சாரு. பிறகு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து என் பாவமெல்லாம் நீக்கினார் என் அப்பன் ஈசன். இந்த கங்கையில் உட்கார்ந்துக்கிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் மகளே அனு சொல்லி அப்பா இந்த எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கே ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். இவ்வளோ விஷயம் இருக்கா பகவானே, என் அப்பன் ஈசனே, இவ்வளோ வயசானவர் என்கிட்ட இந்த என்னையும் அவங்க மகளாக நினச்சி சொல்கிறாங்களே. இந்த சொல்லக்கூடிய நிகழ்வு இந்த கங்கையில் போட்டில் கங்கார்த்தி பார்க்கறதுக்காகவே உட்கார்ந்துட்டு இருந்த என்கிட்ட ஐயா இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாரே, அப்பன் சொல்ல வைக்கிறாரே, இதுலேருந்து என்ன தெரியுது மகளே, இதெல்லாம் நீ கேட்டுக்கோ, இதெல்லாம் போய் பிறருக்கும் ஒரு சொற்பொழிவாக சொல்லு, உண்மை சம்பவம் இது, நீ போய் சொல், இதையும் பிறர் கேட்கட்டும். நம்ம எவ்வளோதான் நம்மக்கிட்ட ஆள்பலம் இருந்தாலும், பணபலம் இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், குடிச்சு பணத்தை வேஸ்ட் பண்ணாலும், தன் வாழ்க்கையை அழிச்சு கொண்டாலும், நீ என்னதான் ஆட்டம் போட்டாலும், எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துல கடைசியில நீ அடைய வேண்டியது சிவத்தை மட்டும்தான். அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்மகிட்ட இருக்கும்போது ஆணவத்தில் ஆடக்கூடாது.
மனிதநேயத்தோட நடந்துக்கணும். நம்மக்கிட்ட இருக்கா, ஏதோ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தமா, நம்ம இந்த ஜென்மத்தில் பணக்காரா பொருந்தமா, நம்மக்கிட்ட காசு பணம் இருக்கா, பிறருக்கு தர்மம் பண்ணி உதவலாம். அதுவே காசிக்கு போறவளுக்கு தர்மத்தை நமக்கு வாங்கி கொடுக்கும், புண்ணியத்தை நமக்கு வாங்கி கொடுக்கும். அந்த புண்ணியமே நம்ம சிவத்துக்கிட்ட கொண்டு போகலாம். இதை விட என்ன இந்த உலகத்துல, இந்த மானிட பிறவியில அன்னு சொல்லி என் அப்பா ஈசன் என்கிட்ட சொல்ற மாதிரியே இருந்தது. அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிற அழகான இந்த வீடியோவில். கேளுங்கள். ஒருவேளை பணக்காரா இருந்தா, ஒரு ஏழையா இருந்தாலும் பணக்காரா இருந்தாலும் உங்ககிட்ட 10 ரூபா இருக்கா, தர்மம் பண்ணுங்கள். மனிதநேயத்தோட நடந்து கொள்ளுங்கள். குடிச்சியே உங்களோட வாழ்க்கையை நீங்க வீணாக்கி கொள்றீர்கள். அந்த ஐயா சொல்ற மாதிரி பாத்தீங்க இல்லையா, அவர் இருக்கும்போது ஆட்டம் இல்லை. ஆனா இப்ப அவர் கையில எதுவுமே இல்லை. இருக்கும் போதெல்லாம் எத்தனை பேர் காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ ஒரு ஆன்மீக பயணமாக எல்லாம் கூப்பிட்டாங்க. ஆனா அவங்க போகவில்லை. ஆனா எதுவுமே இல்லாதப்போ கடனை உடனே வாங்கி காசிக்கு வந்திருக்காங்க. கங்கையில உட்கார்ந்து இந்த கதையை இந்த குழந்தை தேவ மகள் கிட்ட சொல்றாங்க. பாத்தீங்க இல்லையா, அதுதான் இருக்கும்போது நம்ம ஆடக்கூடாது, மனிதநேயத்தோட நாம் நடந்துக்கணும் இல்லைங்களா. அதுதான் இந்த அற்புதமான ஒரு கதையை என் அப்பன் ஈசன் சொல்ல, உண்மை சம்பவம் கங்கையில காசியில நடக்க, அந்த கதையைத்தான் ஒரு உண்மை சம்பவமாக இந்த மகள் உங்ககிட்ட நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். முடிஞ்சளவுக்கு புண்ணியத்தை சேர்க்குங்கள். இந்த உலகத்துல புண்ணியம் தவிர இந்த உலகத்துல என்ன, நாம் கடைசியில போகும்போது என்ன கொண்டு போற போதும் ஒன்றும் கிடையாது, பாவ புண்ணியத்தை தவிர இல்லைங்களா. முடிஞ்சளவுக்கு புண்ணியத்தை பண்ணுங்கள், புண்ணியத்தை மட்டுமே சேர்க்குங்கள். பகவானே நமச்சிவாய, நப்ப நீசனே நமச்சிவாய வாழ்க, அதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுது என் நெஞ்சில் நீயாதான் தாழ்வாழ்க. அழகான இந்த வீடியோக்குள்ள என் அப்பன் ஈசன் கூட உங்க கூட நானும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்கள். இதுவரை தெய்வமகள் என் விகாஷ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள், உண்மை சம்பவங்கள் உங்க கூட நானும் பகிர்ந்துக்கிறேன். நான் என்ன உணர்ந்தேனோ அதுதான் உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த அழகான வீடியோவில் நமக்கு இந்த ஒரு அழகான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பகவான். இந்த மாதிரி விஷயத்துக்கு நாம் இந்த சோஷியல் மீடியாமெல்லாம் பயன்படுத்திக்கலாம். நல்ல விஷயங்கள் பிறருக்கு போய் சேரட்டுமே. பகவானே என்னப்பன் ஈசனே. ஓம் நமச்சிவாய. தன்னாருடைய சிவனியை போற்றி என் நாற்றோக்கு இரவா போற்றி திருச்சிற்றம்பலம். ஓம் நமோ நமச்சிவாய வாழ்க, அதன் தாழ்வாழ்க, இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. எம் குலசாமியே துணை, மிருக பெருமானே துணை, எம் தாய் தந்தை அதனாரீஸ்வரரையே போற்றி போற்றி. நமச்சிவாய. நன்றி நன்றி நன்றி.